வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஆகஸ்ட் 7 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு ரேவதியை ரேவதிக்கே தெரியாமல் வெளிநாடு அனுப்பி திரும்பி வரவிடாம தடுக்கிறது அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, ரேவதியை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ட்டு கார் எடுத்துக்கிட்டு நேரா ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ரேவதியை வந்து ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க வந்து ரேவதி உட்கார்ந்துருக்கும் பொழுது ஹீரோவை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. மாமா கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளை வந்து பாப்பாரு. நம்ம வெளிநாடு கிளம்பிட்டோம் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ கண்டிப்பா மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளை பார்க்கறதுக்காக வருவாரு அப்படின்னு ரேவதி ரொம்பவே காத்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதே நேரத்துல சந்திரா நேரா ஈஸ்வரிய பார்த்து, அக்கா பாத்தியா அக்கா, உன் பொண்ணு வந்துட்டு எப்படி பதட்டமா உட்காந்துருக்கா அப்படின்னு. அந்த டிரைவர் பையலை பார்க்கல அப்படின்ட்டு ரொம்ப சோகமா உட்காந்துருப்பா போல. ஆனா என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நான் உன் பொண்ணு வந்துட்டு அந்த டிரைவர் பையலை பார்க்கவே கூடாது அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, என்ன நடந்தாலும் சரி ரேவதியை மட்டும் அவன் பார்க்கவே கூடாது. ஒருவேளை அவன் ரேவதியை பார்த்துட்டான், அதுக்கப்புறம் நம்மளோட பிளான் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ரேவதியை வெளிநாட்டுக்கும் அனுப்ப முடியாது. என்னால் என் பொண்ணை கண்ட்ரோலும் பண்ணவும் முடியாது. எப்படியாவது அந்த டிரைவர் பைய இங்கே வரவிடாம தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அப்போ சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, உன் பொண்ணை பத்தியா எப்படி பதட்டமா உட்காந்துருக்கா அப்படின்னு அவகிட்ட போய் பேச்சு கொடுக்கா. அந்த டிரைவர் பையலை பத்தி அவ யோசிக்கவே கூடாது. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. போயிட்டு நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி என்னம்மா, என்ன உன் முகமே சரியில்லையே அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஒன்னும் இல்லம்மா சும்மாதான் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எதுவா இருந்தாலும் அம்மாட்ட சொல்லுமா. அப்ப ரேவதி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, போற நேரத்துல மாமாவை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா கேட்டா அம்மா கிட்ட எப்படி பதில் சொல்ல முடியும்? அம்மா கிட்ட மாமா தான் வேணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அம்மா ரொம்பவே கோவப்படுவாங்க. ஸோ என்ன சொன்னாலும் அம்மா வந்துட்டு ஒத்துக்க போறது கிடையாது அப்படின்ட்டு ரேவதி வந்து அமைதியா நேரா அவங்க அம்மா கிட்ட, இல்லம்மா, ரொம்ப தூரம் நம்ம தனியா போறோம்னா நானு, ஸோ அதை நினைச்சுதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அதுக்கெல்லாம் நீ கவலைப்படணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அதான் நான் இருக்கிறேன்னா உன்னை பத்திரமா வந்துட்டு அனுப்பிட்டு பத்திரமா வர வைக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணுமோ அது எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணிட்டேன். ஸோ நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு. இது கேட்டது ஹீரோயினும் சரிம்மா அப்படிங்கிறாங்க. அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமா வந்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் இருக்கேன். மாமா வந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ரேவதி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு கார் எடுத்துக்கிட்டு நேரா வந்துகிட்டு இருக்கும் பொழுது அங்க வந்துட்டு அதிகாரிகளோட செக்கிங் பாயிண்ட் இருக்கு. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஆகா, இங்க வேற கண்டிப்பா ரொம்ப நேரம் காலம் கடத்துவாங்களே, இப்போ எப்படி வந்துட்டு சீக்கிரம் செக் பண்ணிட்டு போறது அப்படின்னு. அப்போ ஒரு அதிகாரி அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. அப்ப ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க சார், உங்களோட கார் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுங்களேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, சார், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா ஏர்போர்ட் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு சார். அந்த ஏரோப்ளேன் கிளம்புறதுக்குள்ள நான் போய் ஒருத்தரை சந்திக்கணும் சார், ப்ளீஸ் சார் சொல்றது கேளுங்க அப்படின்னு. அதுக்கு அதிகாரி சொல்றாரு, இங்க பாருங்க சார், நாங்க ப்ரொசீஜர் படி தான் நடந்துகிட்டு இருக்கோம். ஸோ தயவு செஞ்சு நீங்க வந்துட்டு காரை விட்டு இறங்கி டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. ஹீரோ வந்துட்டு சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் எடுக்கிறாரு. எடுத்துட்டு நேரா அதிகாரிங்க கிட்ட கொடுக்க, அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, சரி ரொம்ப நேரம் நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப டைம் ஆகிரும். ஸோ நம்ம வந்துட்டு நேரா நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு நேரா சரவணனுக்கு ஃபோன் பண்றாங்க. சரவணன் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு நண்பா அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, நண்பா, நான் ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். நீ இப்ப எங்க இருக்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, நண்பா, நான் இப்ப பக்கத்துல தான் இருக்கேன், நான் அங்க வரணுமா அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, ஆமா நண்பா, நான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயமா ஏர்போர்ட் வரைக்கும் போகணும். உடனே சரவணன் சொல்றாரு, சரி நீ அந்த அதிகாரிங்க கிட்ட போனை கூட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ வந்துட்டு அதிகாரி கிட்ட போனை கொடுக்க, அதிகாரி போனை வாங்கிட்டு, யாருங்க சார் அப்படின்னு சொல்ல, சரவணன் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஆளு தான் நானும். இது மாதிரி அவர் என்னோட நண்பர் தான்.
ரொம்ப முக்கியமான விஷயமா அவர் இப்போ ஏர்போர்ட் போயிட்டுருக்காரு. ஸோ அவரை நீங்கள் தடுக்காதீங்க அப்படின்னு. இது கேட்டதும் அவரும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம ஹீரோவை பார்த்து சாரி சார், நீங்கள் ரொம்ப முக்கியமான விஷயமா கிளம்புறீங்களா? சாரி சார் உங்களை தடுத்ததுக்கு அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு சரி பரவாயில்ல அப்படின்ட்டு ஹீரோ வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி காரில் வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நேரா வந்துட்டு கிளம்பி எங்க போறாரு அப்படின்னா, நேரா ஏர்போர்ட்டுக்கு தான் போறாரு. இன்னொரு பக்கம் சந்திரா நேரா அவங்க அக்கா கிட்ட, "அக்கா, ஒருவேளை அந்த டிரைவர் பையன் ரேவதி இந்த மாரி வெளியில போறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இங்க வரத்துக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன ஆனாலும் சரி, அவன மட்டும் இந்த பக்கம் விடவே கூடாது. நான் போயி வெளியில நிக்கிறேன்க்கா. ஒருவேளை அவன் இங்க வந்தா, நான் எப்படியாவது அவன டைவர்ட் பண்ணி விட்டர்றேன். சரியா?" ஈஸ்வரி சொல்றாங்க, "சரி சந்திரா, நீ எனக்கு எவ்வளவோ உதவி பண்ற." அதுக்கு சந்திரா சொல்றாங்க, "அக்கா, நீ என்னோட அக்கா. உனக்கு உதவி பண்ணாம நான் வேற யாருக்கு பண்ண போறேன்? நீ மட்டும் கவலைப்படாம ரேவதிய வெளிநாடு அனுப்பு. ரேவதிய வெளிநாடு அனுப்பிட்டா, எப்படியும் 6 மாசத்துக்குள்ள ரேவதி அந்த டிரைவர் பயல பத்தி மறந்துருவா. அதுக்கப்புறம் இந்த டிரைவர் பயலும் ரேவதிய தேடி தேடி பார்த்துட்டு களைச்சு போயிருவான். அதுக்கப்புறம் ரேவதிய தேடவே மாட்டான். நம்மளோட பிளான் சக்சஸ் ஆயிரும். 1 வருஷத்துக்கு அப்புறம் ரேவதிய வர வச்சு ரேவதிக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிரலாம். இப்ப என்ன உன் பொண்ணுக்கு என்ன வயசாயிட்டு அப்படின்னு." அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, "ஆமா சந்திரா, நீ சொல்றது சரிதான்." உடனே சந்திரா சொல்றாங்க, "சரிக்கா, அந்த டிரைவர் பையன் வரானா அப்படின்ட்டு நான் போய் வெளியில நிக்கிறேன்" அப்படின்ட்டு அங்கேருந்து வெளியில வராங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு காரை நிப்பாட்டி போட்டுட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோவை பார்த்ததும் சந்திராவுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ சந்திரா நேரா ஹீரோவுக்கு எதுக்க போய் நிக்கிறாங்க. நின்னுட்டு, "ஏய், இப்ப நீ எதுக்கு இங்க வந்திருக்க?" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "இங்க பாரு, நீ தேவையில்லாம வந்துட்டு என்னோட குடும்ப விஷயத்துல தலையிட்டுக்கிட்டு இருக்கா. உனக்கெல்லாம் இவ்வளோதான் மரியாதை. மரியாதையா இந்த இடத்த விட்டு போ" அப்படின்னு. இத கேட்டதும் அவரு சொல்றாரு, சந்திரா சொல்றாங்க, "என்னடா உன் இஷ்டத்துக்கு பேசுற? உனக்கும் ரேவதிக்கும் அப்படி என்ன சம்மந்தம்? அதான் உனக்கும் ரேவதிக்கும் வந்துட்டு தான் கல்யாணம் ஆனதே விவாகரத்து ஆயிருச்சு. கோவிலுக்கு முன்னாடி நின்னு காசெல்லாம் வெட்டி போட்டாச்சு. இனிமே உனக்கும் அந்த ரேவதிக்கும் என்ன சம்மந்தம்? ஒரு சம்மந்தமும் இல்ல. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. இத கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, "இங்க பாரு, உனக்கும் உன் புருஷனுக்கும் தான் காசு வெட்டி போட்டாச்சு. அதுக்காக நீ உன்னோட புருஷன போய் பார்க்காமயா இருக்க? யாருக்கும் தெரியாம எப்ப பார்த்தாலும் போய் பார்த்துக்கிட்டு தானே இருக்க. உனக்கே இவ்ளோ தைரியம் இருந்துச்சுன்னா, நான் வந்துட்டு என் ரேவதி மேல எவ்ளோ பாசத்தோட இருக்கேன். அவளும் என் மேல எவ்ளோ பாசத்தோட இருக்கிறா. அப்படி இருக்கையில நான் எப்படி ரேவதிய விட்டுக் குடுப்பேன்? உன் இஷ்டத்துக்கு நீ பேசினா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு மட்டும் நீ நினைக்காத. மரியாதையா நகர்ந்து போ. நான் ரேவதிய பார்க்க போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு சந்திராவ கடந்து போக, அப்ப சந்திரா வந்துட்டு இத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இந்த டிரைவர் பையன் வந்துட்டான். ஸோ கண்டிப்பா ரேவதி எங்க இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு, ரேவதிய வெளிநாடு போக விடாம தடுப்பான். அப்படின்னு சந்திரா நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, "ஏய் நில்லுடா. இங்க பாரு, நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி, ரேவதிய கண்டிப்பா உன்னால தடுக்க முடியாதுடா. இதுதான் நீ ரேவதிய பார்க்குற கடைசி நாளா இருக்கும்" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "இங்க பாருங்க, அக்காளும் தங்கச்சியும் சேர்ந்து என்ன பிளான் பண்றீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இத எப்படி தடுக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம டென்ஷனோட அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அப்போ சந்திரா வந்துட்டு பின்னாடியே ஓடி வராங்க. "டேய் டிரைவர் பயலே, நில்லுடா, நில்லுடா" அப்படின்னு. அப்ப ஹீரோ அங்கேருந்து போயிட்டு அவங்க ஈஸ்வரிய பார்க்குறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு ஹீரோவ பார்த்ததும் ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு நேரா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு ஹீரோவ தடுத்து, "ஏய், இப்ப நீ எங்க வர?" அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரேவதி திரும்பி உட்காந்துருக்கிறதுனால ஹீரோ வரத வந்துட்டு பார்க்கல. ஈஸ்வரி நேரா ஹீரோவ பார்த்து, "இங்க பாரு, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, "இங்க பாருங்க அத்த, உங்களுக்கே வந்துட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைல. ரேவதி கிட்ட தவறா சொல்லி ரேவதிய வெளிநாடு அனுப்புறதுக்கு நீங்க இப்படி ஒரு மோசமான ஒரு பிளான போடுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ரேவதி ரொம்பவே பாவம். நீங்க சொல்றது எல்லாத்தையுமே அவ வந்துட்டு நம்பிக்கிட்டு இருக்கா. நீங்க ரேவதிய வெளிநாடு அனுப்பிட்டு அவளுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் இல்லாம மறுபடியும் வரவிடாம தடுக்கிறது தான் உங்களோட பிளானே. ஏன் நீங்க இப்படி மோசமான ஒரு திட்டத்த போட்டுக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு, என் பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. என் பொண்ணு என்ன வாழ்க்கைய அமைச்சு குடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். நீ தேவையில்லாம வந்துட்டு இதுல தலையிடாத" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "இங்க பாருங்க அத்த, நீங்க பண்ற அநியாயத்துக்கு உங்க பொண்ணே உங்களுக்கு ஒரு நல்ல பதிலடி குடுப்பாங்க" அப்படின்னு. "ரேவதி" அப்படின்னு சத்தம் போடுறாங்க. ரேவதி வந்துட்டு, "என்னது? மாமாவோட குரல் மாரி இருக்கு" அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா நம்ம
ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு ரேவதி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. ஹீரோ நேரா ரேவதிய பார்த்து ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதி ஹீரோவ பார்த்து மாமா நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, ரேவதி உன்னை இங்கேருந்து கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, மாமா நான் கல்யாணத்துக்காக தான் மாமா போறேன். கல்யாணம் முடிஞ்சதோட 3 டேஸ்ல நான் திரும்பி வந்துருவேன் மாமா. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல ரேவதி உன்னை வெளிநாடு அனுப்பிட்டு திருப்பி வரவிடாம தடுக்கிறது தான் உங்க அம்மாவோட சித்தியோட பிளானே. உன்கிட்ட இருந்து என்னை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இப்படி பிளான் பண்ணியிருக்காங்க. நீ வெளிநாடு போயிட்ட அப்படின்னா மறுபடியும் உன்னை பார்க்கறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நீ வெளிநாடு போனதோட உன்னோட பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு நீ வர வர முடியாதபடி தடுக்கிறது தான் அத்தையோட பிளான். இது வந்து எனக்கு தெரிஞ்சுதான் நான் உன்னை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். இதுக்கப்புறமும் உங்க அம்மாவுக்காக நீ உங்க அம்மா கூடயே இருக்க போறியா ரேவதி? அப்ப ரேவதி சொல்றாங்க, மாமா அம்மா இப்படி ஒரு முடிவெடுப்பாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏமா நீங்க இப்படி ஒரு பிளான் பண்ணீங்க? உங்க பொண்ணை நினைச்சு உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, உனக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். அதை வந்து நீ முடிவு பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த டிரைவர் பைய கூட கண்டிப்பா உன்னால சேர்ந்து சந்தோஷமா வாழவே முடியாது. அவன் கண்டிப்பா உன்னை நல்லபடியா பார்த்துக்கவும் மாட்டான். அதனால நான் சொல்றதா தான் நீ கேட்கணும். நீ வந்துட்டு நான் சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போதைக்கு ஒரு 6 மாசத்துக்கு நீ வெளிநாட்டுல போய் இருந்த அப்படின்னா கண்டிப்பா நீ அந்த டிரைவர் பையல சுத்தமா மறந்துடுவ. அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணிப்ப. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா கொஞ்சம் கூட மனசுல இறக்கமே இல்லாம பேசுறீங்கல்ல. நான் மாமாவை உயிருக்கு உயிரா காதலிக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சும் என்னையும் மாமாவையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க எனக்கே தெரியாம இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்கீங்கல்ல. நீங்களாம் ஒரு மனுஷியா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பயங்கர கோவத்தோட பேசுறாங்க. அப்போ ரேவதி என்ன பண்றாங்கன்னா நேரா ஹீரோவை பார்த்து, மாமா நீங்க ஒரு நாள் என்கிட்ட நீங்க என் கழுத்துல கட்டின தாலியை கையில கொடுத்து இதை பத்திரமா வச்சுக்க, என்னைக்கா இருந்தாலும் உன் கழுத்துக்கு தான் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அது என்னைக்கு நீங்க என் கையில கொடுத்தீங்களோ அப்பையிலேருந்தே நான் பாதுகாப்பா நான் எங்க போனாலுமே என்னோட ஹேண்ட்பேக்லயோ இல்லை என்னோட பையிலையோ நான் எப்பவுமே வச்சிருப்பேன். இன்னைக்கு அதுக்கான நேரம் வந்துருச்சு. நம்ம வந்து எல்லாரோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அம்மா பண்றத பார்த்தா கண்டிப்பா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு புரிஞ்சு போச்சு. ஸோ இந்த தாலியை என்னோட கழுத்துல கட்டுங்க. இனிமே அம்மாவால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நானும் பார்த்துடுறேன். இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இல்ல ரேவதி கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவெடுக்காத. ரேவதி சொல்றாங்க, இல்ல மாமா நான் வந்துட்டு அம்மாவை வந்து இன்னைக்கு திருந்திருவாங்க, நாளைக்கு திருந்தி நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் அம்மா வந்துட்டு திருந்துற மாதிரியே இல்லை. நானும் வந்துட்டு எவ்வளவோ வந்து போராடி பார்த்தேன். அம்மா கண்டிப்பா வந்துட்டு மாறிடுவாங்க அப்படின்னு. பட் அம்மா வந்து மாறுற மாரியே தெரியல. உங்களையும் என்னையும் பிரிக்கணும் அப்படின்னு தான் அவங்க ஒத்த கால்ல நிக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலேயும் நான் அம்மாவோட பேச்ச கேட்டேன் அப்படின்னா, அது என்னோட வாழ்க்கை ரொம்பவே பாதிக்கப்படும். ஸோ நான் வந்துட்டு உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்தாங்க மாமா தாலி. கழுத்துல கட்டுங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும் சரி ரேவதி இதான் உன்னோட முடிவு அப்படின்னா நான் தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுறாரு. அப்ப ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஈஸ்வரி நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. நேரா ஹீரோவை பார்த்து, டே டிரைவர் பையலே என்னடா நடக்குது இங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, நீங்க பண்ண தப்புக்கு இப்ப நீங்க தான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரேவதி ஆரம்பத்துலேருந்தே என்னை காதலிக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவளோட என்னோட பொண்டாட்டி அப்படிங்கிறதும் தெரியும். ஏதோ ஒரு சின்ன ஞாபக மறதி வந்ததுனால அதை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணீங்க. அதுக்கு நீங்க இந்த தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். உங்க பொண்ணு உங்க பேச்சை மீறி இப்போ அவளே தாலியை கொடுத்து கழுத்துல கட்ட சொல்லிட்டா. இப்போ அவளோட ஆசைப்படி நானும் கழுத்துல தாலி கட்டிட்டேன். இதுக்கப்புறம் உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அண்ட் உங்களோட யூடியூப் சேனலுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னோட இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல வாய்ஸ் ஓவர் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.